தேர்தல் குறித்து சமூக வலைதளங்களில் உலாவரும் மீம்ஸ்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இன்று இரவு தோட்டத்தில் என்னை தனிமையில் சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறதுன்னு மொத்தூல வந்த காமெடியை மையமா வச்சு தேர்தல் பரிசு காத்திருக்கிறதுன்னு ஒரு மீம் சுத்தி வருது. காரணம் என்னன்னா டிடிவிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரிசு பொட்டி சின்னம் தான். தம்பி ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க, பைக்கு கூட ரொம்ப அட்வான்ஸா இருக்கே அப்படின்னு மயில்சாமி அட்வான்ஸ் திரும்ப சொல்றத நரேந்திர மோடி தம்பி நான் ராக்கெட்லாம் அனுப்பிச்சிருக்கேன், தம்பி நான் ராக்கெட்லாம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இளைஞர்கள்ட்ட அடிக்கடி சொல்ற மாதிரியும், ஆமா எதுக்கு இவர் இதையே திரும்ப கேட்கிறாருன்னு கேட்கும்போது ஓட்டு வேணுமா அதான் சுத்தி வந்து அதையே சொல்றாரு அப்படின்னு இளைஞர்கள்லாம் மோடியை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு மீமை வேகமா சுத்த விட்டுருக்காங்க இணையதளத்துல. ஐசானாக்கி பேட்டா அப்படின்னு பேட்டா எங்கம்மா தராங்க அப்படின்னு புலம்பக்கூடிய வடிவேல் போட்டோவை போட்டு தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழிசையோட கோட்டுக்கு தாமரை எங்கம்மா மலருது, அடிக்கிற வெயிலுக்கு படர் தாமரை தான் வருது அப்படின்னு வடிவேலு சொல்ற மாதிரி ஒரு மீமு வேகமா பரவுது. மிஷன் சக்தி பத்தி நாட்டுக்கு பிரதமர் ஆற்றிய ஒரே கிண்டல் பண்ற மாதிரி நான் மோடி பேசுறேன், இன்னைக்கு ஏதாவது இந்திய ராணுவத்திலேயோ இஸ்ரோலையோ ஆர்பிஐ சிபிஐல ஏதாவது நியூஸ் இருந்தா சொல்லிடுங்க, அதை நான் சாதனைன்னு சொல்லிடுறேன். கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தேர்தல் டைம் ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு மறைமுகமா பிரச்சாரம் பண்றாரு மோடின்னு கிண்டல் பண்ற மாதிரி இப்படி ஒரு மீமை போட்டிருக்காங்கோ. தர்ம யுத்தத்துக்காக ஜெயலலிதா சமாதியில தியானத்துல உட்கார்ந்த ஓபிஎஸ் கையில ஒரு பரிசு பொட்டியை கொடுத்து வித்தியாசமா ஓட்டு சேகரிக்கிறாங்க அமமுக கட்சிக்காரங்கோ. மிஷன் சக்திக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை மையமா வச்சு எக்கச்சக்கமான மீம்கள் வருது. அதுல விண்வெளியில் ஏவுகணையை தாக்கிவிட்டு தாயகம் திரும்பிய தளபதிகள்னு கர்னல் ராஜாஜி, கேப்டன் சிப்ஸ் சேகர், துணை கேப்டன் சிட்னி ராஜுபாய் அப்படின்னு ஹெச் ராஜா, எஸ்வி சேகர், செல்லூர் ராஜு ஆகியோருடைய போட்டோவை போட்டு கலாய்க்கிறாங்கோ நெட்டிசன்கள். எனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்குறீங்களா, நான் அரசு கஜானாவை திருட மாட்டேன் கமலஹாசன் சொல்லக்கூடியதை போட்டோவா போட்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இருந்தா தானே திருடுவே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மீமை போட்டு கலாய்க்கிறாங்கோ நெட்டிசன்கள்.